காங்கிரசினுடைய மாநில அலுவலகத்தை குஜராத்தில் அடித்து நொறுக்குவதற்காக பாஜக குண்டர் கூட்டம் படையெடுத்து சென்றிருக்கிறது. எப்படியாவது இவரை இன்னும் கொஞ்ச நாளை உள்ள தூக்கி வச்சிடணும், எப்படியாவது இவரை பேச விடாமல் செய்து விட வேண்டும். இப்போ இந்த நபர் சொல்லுகிறார், நீங்கள் ஜாமீனில் வந்து வெளியில் அமர்ந்திருக்கிறீர்கள், மறந்துடாதீங்க. அப்ப அது என்ன, இது ஓப்பன் த்ரெட்டனிங். ராகுலினுடைய பேச்சு எவ்வளவு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று பேசியிருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு நாளையில் சன்சன் தொலைக்காட்சியில் 8 லட்சம் பார்வைகள் போயிருக்கு அப்படின்னா அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் வீச்சாக அவருடைய பேச்சு சென்றடைந்திருக்கிறது. மோடியினுடைய பேச்சு 72,000 பேர். இந்த ஒரு பேச்சு இவரை 2 மணி நேரம் பேச வைத்திருக்கிறது. அதற்கு பதில் ஒரு இடத்தில் கூட 2 மணி நேரம் ஆத்துன்னு ஆத்திருக்கிறாரு, ஒரு இடத்தில் கூட பதில் கிடையாது. நோக்கி வீசப்படுகிறது. இதையெல்லாம் ஓம் பிர்லா தடுக்கிறார். ஏன்னா எஜமானனை விட, ராஜாவை விட, ராஜா வீட்டு அந்த நீங்க என்னிடம் கை கொடுக்கும் போது கம்பீரமாக அப்படி வெறப்பா கை கொடுக்கிறீங்க, மோடியிடம் சென்று கை கொடுக்கும் போது கூனி குறுகி, நீங்க எனக்கு பிராமிஸ் பண்ண மாதிரி 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுங்கள், குறைந்தது 15,000 கோடி ரூபாயை உடனடியாக. இந்த சந்திரபாபு நாயுடு தென் மாநிலம், வட மாநிலத்துக்காரர்கள் எப்படி அணுகுவார்கள்? அவருக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் கொடுங்க, அப்ப எங்களுக்கு எவ்வளவு? சிறப்பு அந்தஸ்தையும் கேட்கிறார் ஆந்திர பிரதேசத்துக்கு. இப்ப இதையெல்லாம் செய்தால் நிதிஷ்குமாருக்கு பல கோரிக்கைகள் இருக்கு. ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசின உரை நாடு முழுக்கும் பேசும் பொருளாக இருக்கு. குறிப்பா 10 வருஷமா எதிர்கட்சிகளோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாத மோடி அவர்களே 2 தடவை ராகுல் காந்தி பேசும்போது பதில் சொல்ல முயன்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட உரையில 2 மணி நேரம் வந்து அவருக்கு பதில் சொல்ற விதமா மோடி அவர்களே பேசியிருக்காரு. அப்படி என்ன ராகுல் காந்தி உரை இருந்தது, அது கூட மோடியோட ரிப்ளைன்றது என்னவா இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது, கண்ணு கட்டிய தூரம் வரை எனக்கு எதிரிகளே தெரியவில்லை அப்படின்னு ஜெயலலிதா வந்து தன் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் சொன்னார். அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை இவர்கள் உணர்ந்தார்கள் 2024 தேர்தலுக்கு முன்பு வரை. 2014 2024 2 5 ஆட்சி காலத்தில் எதிர்கட்சி அப்படின்னு ஒரு அந்தஸ்தை எந்த கட்சியுமே பெறல. எதிர்கட்சி அந்தஸ்தை பெறணும் அப்படின்னா மினிமம் 55 சீட் ஒரு குறிப்பிட்ட கட்சி எடுக்கணும். அப்படி ஒரு கட்சி எடுத்து எதிர்கட்சியாக இல்லை. ஆனால் 2024 தேர்தலில் இவர்கள் வைத்த முழக்கம், அதாவது மோடி வைத்த முழக்கம் என்பது எல்லோருக்கும் தெரியும். 400 பார், 400 இடங்களில் நாங்கள் ஜெயிப்போம். ஏற்கனவே 303 இடங்களில் ஜெயித்து அறுதி பெரும்பான்மை பெற்று கடந்த முறை ஆட்சி அமைத்திருந்தார்கள். ஸோ இந்த முறை நாங்கள் 400-ஐ வந்து தொட்டு விடுவோம். அதனால எதிரிகள் அப்படின்னு ஒரு குரூப்பே இருக்காது. எதிரிகள் வெளியில இருந்து போட்டிக்கு, அதாவது பார்வையாளர்கள் மத்தியில இருந்து எங்களை கவனித்துக் கொண்டிருப்பார்கள், எதிர்கட்சிகள் கேட்பதற்கு அப்படி ஒரு ஆளே இருக்காது அப்படின்னு பேசினாரு. எப்போ இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கணும், கண்ணு கட்டிய தூரம் வரை எனக்கு எதிரிகளே இல்லை என்று மமதையில் பேசிய ஜெயலலிதாவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டையும், அதற்கு இப்போ இந்த 2024 தேர்தலின் போது இவர்கள் பேசிய ஸ்டேட்மெண்ட்டையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் இவர்கள் அந்த பாசிசத்தின் உச்சத்துக்கு சென்று விட்டார்கள். ஆனால் தேர்தல் முடிவு என்பது மக்கள் ஜனநாயக ரீதியில் இந்த எதேச்ச அதிகாரத்தை அடித்து வீழ்த்தி இருக்கிறார்கள். இப்போ அதில் கூட மக்களுக்கும் கூட நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தோல்வியுற்று விட்டது, பாஜக வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் உண்மையிலேயே நீங்க வந்து அதிகாரம் என்று ஒன்று இருந்தால்தான், உங்களுக்கு அதிகாரம் என்கிற காற்று இருக்கிற வரையில் தான் நீங்க அந்த பலூனுக்கு மரியாதை. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகள், சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம், எங்களுக்கு அதிகாரம் தேவைன்னு அவசியம் கிடையாது, நாங்கள் துணிந்து செயல்படுவோம் அப்படின்னு பேசுறாரு ராகுல் காந்தி. ஸோ 400 இடங்களில் ஜெயிப்போம் அப்படிங்கிறது காலியாகிறது. 240 போக பெரும்பான்மையை பெறுவதற்காக நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு இவர்களோடு சேர்ந்து தான் இந்த ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஆனால் ஆட்சி அமைக்கும் போது கூட நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் 2 பேரினுடைய
குடைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் அவர்கள் ஓரளவுக்கு வெற்றி பெற்றது போல் தோன்றியது. ஏன்னா ஓம் பிர்லாவை நியமித்ததிலிருந்து, அதாவது சபாநாயகர் நியமித்ததிலிருந்து, தன்னுடைய அரசவையை, அதாவது அமைச்சரவை உருவாக்கியதிலிருந்து எல்லாவற்றிலும் அவருடைய பழைய செட்டப்பையே தக்க வைத்து கொண்டார். ஆனா அதுக்காக என்னவெல்லாம் சமரசம் செய்து கொண்டார் அப்படிங்கிறது அது ஒரு தனிக்கதை. ஆனா இதையெல்லாம் நான் சாதித்து விட்டேன் அப்படின்னு ஒரு மறுபடியும் நான் ஒரு கில்லின்னு அரசனாக அமர்ந்திருக்கும் போதுதான், இல்லை இல்லை இது ஜனநாயக நாடு, எதிர்கட்சியின் குரல், எதிர்கட்சின்னு ஒன்று அமர்ந்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும், அது மக்களின் குரலை எப்படி வலுவாக ஒலிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணமாக மிக அருமையாக பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி. அதுலேயும் குறிப்பாக முக்கியமாக என்ன சொல்றார் அப்படின்னா, அக்னிவீர் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்கள். 4 ஆண்டுகள் அந்த வீரர்களை பயன்படுத்திட்டு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி வீசுறீங்க. இதுதான் தேசபக்தியா? இந்த தேசத்துக்காக தன் வாழ்க்கையே ஒப்படைக்கிறதுக்காக ஒரு இளைஞர் இள ரத்தம் வருகிறது, அவர்களை நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஃப்ரூட்டி டப்பா மாதிரி பயன்படுத்தி விட்டு தூர வீசுகிற ஒரு செயலாக செய்கிறீர்களே, இது நியாயமானதா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் உற்பத்தி பொருட்களுக்கு விவசாயிகள் தொடர்ந்து போராடுறாங்க. ஒரு மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ், அடிப்படை அந்த ஆதார விலை தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதையும் கொடுக்காமல் இவ்வளவு நாளும் இழுத்தடித்திருக்கிறார். கடந்த முறை நீங்கள் அறுதி பெரும்பான்மையில் இருந்தீங்க, இதுக்கு கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை. கேள்வி கேட்டாலும் கூட அது உங்கள் செவிகளில் விழவில்லை, அல்லது மக்களின் செவிகளில் விழாத அளவிற்கு எவ்வளவு ஒடுக்க முடியுமோ அதையெல்லாம் செய்தீங்க. இந்த விவசாயிகள் எல்லாம் படையெடுத்து வரும்போது பாதைகளை எல்லாம் மறித்தீர்கள். ஆனா இன்னைக்கு விவசாயிகளின் குரல் எதிர்க்கட்சி தலைவர் வாயிலிருந்து பேசப்பட்டிருக்கிறது, அது மக்களின் செவிகளில் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2018 காலகட்டங்களிலேயே நீட் வரும்போதே தமிழ்நாடு மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து இன்னைக்கு வரையிலும், நீட் என்பது அது நடைமுறையில் சிக்கல், அது நடத்தப்படுவதில் சிக்கல் அல்ல, அந்த நீட்டுங்கிற தேர்வையே ஒழிக்க வேண்டும், அது ஒரு மோசடியான தேர்வு அப்படின்னு போராடினாங்க. ஆனா அது நடத்தப்பட்ட விதத்தில் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு ஊழலாக, ஒரு மிகப்பெரிய ஒரு செல்லரித்து போன நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அப்படிங்கிறது வெகு மக்களை பாதித்திருக்குது. அதுவும் குறிப்பா இன்னைக்கு வடநாட்டில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றியெல்லாம் எந்த வார்த்தையும் பேச மறுக்கிறீர்கள், வாய் திறந்து பேசுங்கள் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி தேவைப்பட்ட மாநிலங்களுக்கு விதிவிலக்கு தரணும்னு சொல்லிட்டு இருந்தவர், இன்னைக்கு இந்தியா முழுக்க நீட் வழக்கு வரணுன்ற அளவுக்கு ராகுல் காந்தியை பேசி. ஆமா, அது மட்டும் இல்லாம சிவனுடைய படத்தை எடுத்து காட்டுகிறார். இப்ப என்னையை பொறுத்தவரை எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் வெகு மக்கள் பல கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார். அவர்கள் பிரதிநிதியாக அவர் ரொம்ப அருமையா ஒரு விஷயத்தை சொல்றார். பாஜக, RSS இவர்கள் மட்டுமே அல்லது மோடி மட்டுமே இந்துக்கள் அல்ல, இங்கு இந்துக்கள் என்பவர்கள் வெகு மக்களாக இருக்கிறார்கள். வெகு மக்களின் அடையாளமாக அந்த சிவனை எடுத்து காண்பித்து, சிவன் கையில் ஏன் ஆயுதம் வைத்திருக்கிறார், அந்த ஆயுதத்தை அவர் வலது கையில் வச்சிருந்தா அவர் பிறரை அட்டாக், அதை துன்புறுத்துவதற்கான ஆயுதம் வச்சிருக்கலாம். இல்ல அவர் சாத்வீகத்துக்கான அடையாளமாக, நான் வயலன்ஸுக்கான ஒரு அடையாளமாக அதை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பொய்டிக்கா சொல்றாரு. இன்றைக்கும் காந்தி இறக்கவில்லை, இன்னைக்கும் நான் வயலன்ஸ், அதாவது அஹிம்சா வழியில் இந்த அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்லாம் லாஜிக்கலா பல கேள்விகளை வைக்கிறார். எந்த கேள்விக்கும் மோடியிடமோ மோடி தரப்பிடமோ பதிலே இல்லை. இன்னும் மோசம் என்ன அப்படின்னா, மோடியை நோக்கியே பேசுறார். இந்த இத்தனை அம்புகளும் மோடி நோக்கி வீசப்படுகிறது, இதையெல்லாம் ஓம் பிர்லா தடுக்கிறார். ஏன்னா அதாவது எஜமானனை விட, ராஜாவை விட, ராஜா வீட்டு அந்த காவலாளிக்கு இருக்கிற பாசத்தோடு போய் அத்தனையும் தடுக்க முயல்கிறார். அவரையும் மூக்கடைச்சிடுறாரு. நீங்க என்னிடம் கை கொடுக்கும் போது மிக கம்பீரமாக அப்படி வெறப்பா கை கொடுக்குறீங்க, ஆனா அவர்கிட்ட மோடியிடம் சென்று கை கொடுக்கும் போது கூனி குறுகி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதையும் விமர்சிக்கிறார். ஸோ மொத்தமா டோட்டல் டேமேஜ். அந்த வழி நடத்தக்கூடிய ஓம் பிர்லா ஸ்பீக்கரையும் அவருடைய நிலைப்பாட்டையும் சொல்லிட்டாரு, ஆளும் கட்சியினுடைய தவறுகளையும் சுட்டி காட்டி இருக்கிறார். ஒரு எதிர்கட்சி என்பது வலுவாக இருந்தால் எப்படியெல்லாம் இயங்கும், அது எப்படி பேசுபொருளாகும்
அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பேச்சு இதுவரையிலையும் இப்படி ஒரு லோக்சபால இவ்வளவு பெரிய ஒரு பேச்சு வீச்சாக, இப்ப ராகுலினுடைய பேச்சு எவ்வளவு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 லட்சம் பார்வைகள். நேற்று பேசியிருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு நாளையில் சன்சன் தொலைக்காட்சியில் 8 லட்சம் பார்வைகள் போயிருக்கு அப்படின்னா அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் வீச்சாக அவருடைய பேச்சு சென்றடைந்திருக்கிறது. அதே இது மோடியினுடைய பேச்சு 72,000 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஒப்பீட்டை பார்த்துக்கங்க. இதுதான் உண்மையான ஒரு எதிரியை வாழ்நாளில் இப்பதான் நீங்க ஒரு உண்மையான எதிரியை சந்திக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளத்தை, ஒரு பயத்தை காட்டியிருக்காப்புல அப்படின்னு சொல்லலாம். ராகுல் காந்தி இப்படிப்பட்ட உரையை வந்து பேசியிருக்காரு. அதற்கு அது பேசும்போதே ஆளுங்கட்சியை சார்ந்த பல பேர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. மோடியே வந்து குறுக்கிட்டு நிப்பாட்ட பார்த்தாரு. அமித்ஷா அவர்கள் வந்து சபாநாயகரை கூப்பிட்டு இதை நீங்கள் தலையிட்டு நிப்பாட்டுங்க அப்படின்ற அளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் நேற்று முன்தினம் வந்து மோடி உரையாற்றினார். அவர் இதுக்கான பதில் என்னவா கொடுத்தாரு, அவரோட உரை எப்படி இருந்தது? இல்லை, இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 முறை, அதாவது 10 ஆண்டுகளில் ஒரு முறை கூட எதிராளிகள் கேட்ட கேள்விகளுக்கு எந்த பதிலும் சொல்லாதது. மோடியினுடைய பழக்கமே அண்ணன் பேச்சு ஒன்வே. மங்கி பாத்தில் வந்து பேசுவேன், யாரும் பதில் கேட்காத, அதாவது யாரும் எதிர்த்து கேள்வி கேட்காத இடத்தில் பேசுவேன். மற்றபடி நான் எந்த பத்திரிகையாளரையும் சந்திக்க மாட்டேன். ஏன்னா பத்திரிகையாளர் குறுக்கிட்டு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அப்போ எந்த இடத்துலையும் பதில் சொல்வதற்கு அவர்கிட்ட பதில்கள் கிடையாது. எழுதி வைக்கப்பட்ட அல்லது இந்த ப்ராம்ப்டரில் போடுகிற வார்த்தைகளை ஒப்பிக்கிற நபராக இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு பேச்சு இவரை 2 மணி நேரம் பேச வைத்திருக்கிறது. அந்த இடத்திலேயே எந்திரிச்சு அதுக்கு பதில் சொல்றாரு, எமோஷனலாக வந்து ரியாக்ஷன் பண்றாரு. ஆனாலும் கூட அடுத்த நாள் நேற்று வந்து அதை வந்து 2 மணி நேரம் அதற்காக பதில் சொல்லுகிறார் மோடி. இப்போ 2 மணி நேரம் பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிறுபிள்ளைத்தனமனாக பேசுகிறார் ராகுல் அப்படின்னு. இது வந்து ஒரு பார்ப்பனிய ஒரு வன்மமான பதில். நீங்க இதுவரைக்கும் இந்த ராகுல் காந்தியினுடைய அரசியல் நுழைவில் இருந்து ராகுலை என்னவாக சொல்லி இந்த பத்திரிகை ஊடகங்கள், பார்ப்பன மீடியா என்ன சொன்னிச்சு? பப்புன்னு சொன்னிச்சு. தங்களுக்கு தேவையாக இருந்தால் இளம் லீடர், அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்லி பூம் பண்ணி ஏமாத்தி இருப்பார்கள். ஆனா அப்படி சொல்லலை. அவரை பப்பு அப்படின்னு சொல்லி, அதாவது குழந்தை, அவருக்கு விவரம் தெரியாது, விளையாட்டு பையன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையாக ஒரு வலுவான எதிரியாக, இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு அரசியல் கண்ணோட்டம் உள்ள நபராக, வெறுமனே கத்தி பேசுவது, ஆங்கிலத்தில் ஃப்ளூவெண்டா பேசுறது, கிடிக்கிப்புடி கேள்விகளால் பேசுவது, அது இல்லை விஷயம். இந்த மக்கள் பிரச்சனையிலிருந்து நியாயமாக பேசுவதற்கு இல்லையா, அந்த பேச்சை அவர் பேசுகிறார். அதற்கு பதில் ஒரு இடத்தில் கூட 2 மணி நேரம் ஆத்துன்னு ஆத்திருக்கிறார், ஒரு இடத்தில் கூட பதில் கிடையாது. ஆனா எதிர்கட்சி அந்த அவ்வளவு வலுவான கேள்விகளை கேட்ட ராகுலை பார்த்து நீங்க வந்து சிறுபிள்ளைத்தனமாக பேசியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே சிறுபிள்ளைத்தனமாக பேசியது யார்? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், இது சிறுபிள்ளைக்கு கூட தெரியும். அந்த சிறுபிள்ளைத்தனம் கூட உங்களுக்கு, அந்த அடிப்படையான ஒரு அறிவு கூட இல்லாமல் திசை திருப்புறார். ஊழல் கட்சி வந்து காங்கிரஸ், நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊழலே எங்களுக்கு கிடையாது, எங்களுடைய ஹிஸ்டரியிலே கிடையாது, நீட்டு விவகாரத்தை நாங்களே பார்த்துக்கிடுவோம், எங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக நாங்கள் ஹேண்டில் பண்ணிவிடும், இப்படி பொத்தாம் பொதுவாக பேசியிருக்கிறாரே தவிர, அதாவது ஒரு கட்சி மேடையில் இவ்வளவு நாள் அவர் வந்து மேடையில் ஏறினான்னு என்ன பேசுவார்? அக்கா பேலா ஹே அவா ஹே ஹே அப்படிம்பார் இல்லையா, அந்த பேச்சைத்தான் பேசி முடித்திருக்கிறார். அப்போ தனக்கு மனப்பாடம் செய்யப்பட்ட, எப்போதும் பேசி பேசி எடுத்தா நேருவை குறை சொல்லுவார், இந்திரா காந்தி காலத்தை குறை சொல்லுவார், மொத்த காங்கிரஸையுமே குறை சொல்லுவார் இல்லையா, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை பொதுவாக வைக்கிறாரே தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய நீட் பிரச்சனை பற்றி என்ன தீர்வு, இதை பற்றி பேசுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. வாங்க பேசுவோம், கலந்துரையாடி ஒரு முடிவை எட்டுவோம்னு சொல்வதற்கு தகுதி இல்லை. அல்லது இந்த தீர்வை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு மோடி கையில் எந்த தீர்வும் இல்லை. ஆனா இவர் பேசியது சிறுபிள்ளைத்தனம்னு சொல்லுவது ஒரு அயோக்கியத்தனம். மோடி தெரியாமல்லாம் சிறுபிள்ளைத்தனமெல்லாம் பேசல, 2 மணி நேரமும் ஏமாற்றி விடலாம். இத்தனை வருடமாக 10 வருடமா எப்படி பேசாமல் ஏமாற்றினாரோ அதே மாதிரி பேசி ஏமாற்றி விடலாம்னு நினைச்சிருக்கிறாரு. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம்,
நாம எல்லோரும், அதாவது வெகு மக்களே என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, காங்கிரஸ் தோற்றுவிட்டது ஒரு எதிர்கட்சியாத்தான் போயிருக்கிறது. அப்படி இல்லை. வலுவான எதிர்கட்சி என்பது ஒரு அழுத்தி தான் செய்ய நினைப்பதையெல்லாம் ஆளுங்கட்சியின் கையால் செய்ய வைக்க முடியும், அல்லது குறைந்தபட்சம் இத்தனை வருடங்களாக வாய் திறக்காமல் மௌனியாக இருந்தவர்களை வாய் திறக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்கு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், இந்த பாசிஸ்டுகள் தனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள். அது பாசிஸ்டுகளின் பொதுக்குணம். அதனாலதான் நீங்க போன முறை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை மோடிங்கிற ஏன் நாட்டை விட்டு திருடிட்டு பணத்தை மோசடி செஞ்சுட்டு போறவங்களுக்கு பின்னாடி எல்லாம் மோடிங்கிற பெயர் இருக்கிறதுன்னு சொல்லி மோடியை குறித்து அவர் சொன்ன அந்த விமர்சனத்தை மோடிங்கிற ஜாதியை குறித்து சொன்னதாக சொல்லி அந்த கேஸை எடுத்து கொண்டு இவர் மேல போட்டு அவருடைய பதவியை பறிச்சாங்க. அவ்வளவு ஒடுக்குனாங்க. அதையும் மீறிதான் இந்த முறை ஜெயித்து அமர்ந்திருக்கிறார். இப்போ இந்த நபர் சொல்லுகிறார், நீங்கள் ஜாமீனில் வெளியில் அமர்ந்திருக்கிறீர்கள், மறந்துடாதீங்க. அப்ப அது என்ன, இது ஓப்பன் த்ரெட்டனிங். இன்னொன்னு, தனது உள்ள கிடக்கை எப்படியாவது இவரை அடுத்த இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள உள்ள தூக்கி வச்சிடணும், எப்படியாவது இவரை பேச விடாமல் செய்து விட வேண்டும். அதுக்கான அடையாளம் என்ன, இந்த த்ரெட்டனிங்கும் கொடுக்கிறாரு. இன்னொன்னு, இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓம் பிர்லாட்டையும் அதை பரிந்துரை வைக்கிறாரு. நேரடியாகவும் த்ரெட்டன் பண்றாரு, ஓம் பிர்லாட்டையும் பரிந்துரை கொடுக்கிறாரு. இன்னொன்று, முன்கூட்டிய ஒரு நாள் முன்னதாகவே, ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா பேச வேண்டிய பொது கூட்டத்தொடரை அதோடு முடிச்சுக்கிட்டு ஒரு நாள் முன்னதாகவே அசம்பிளிக்கு ஒத்தி வைக்கப்பட்டு முடிக்கப்படுகிறது. இது எல்லாம் இந்த போல்டான பேச்சின், அதாவது ஜனநாயகத்தின் குரலின் வெளிப்பாடு. ஒரு பக்கம் மோடி ராகுலை த்ரெட்டன் பண்றாரு, இன்னொன்னு ஓம் பிர்லாவுக்கு சமிக்கை கொடுக்கிறார். இதையெல்லாம் தாண்டி காங்கிரசினுடைய மாநில அலுவலகத்தை குஜராத்தில் அடித்து நொறுக்குவதற்காக பாஜக குண்டர் கூட்டம் படையெடுத்து சென்றிருக்கிறது. அதை போலீஸ் தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. இப்படி ஒரு சதி திட்டத்தை, அதாவது வெளியிலும் லோக்சபாவுக்கு வெளியிலும் எதிர்கட்சிகளை முடக்குவதற்கான அல்லது அச்சுறுத்துவதற்கான வேலையும் நடந்து கொண்டிருக்குது. அதனால இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை இந்தியா முழுவதும் இளைஞர்கள் மத்தியிலும், ஏன்னா அரசியல் அவர்கள் தான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோக்களுக்கு கீழெல்லாம் ராகுல் காந்தி எங்கெல்லாம் பேசியிருக்கிறார், அந்த பேசி வெளியிடப்பட்ட வீடியோக்கள் பல இடங்கள்ல போயிருக்குது. அந்த அத்தனை வீடியோக்களிலும் இப்போதுதான் ஒரு உண்மையான எதிர்கட்சியை மோடி சந்திக்கிறார், நான் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு லோக்சபா உரையை கேட்டதில்லைன்னு இளைஞர்கள் பலர் பேசியிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தி இருக்குது. இந்த குரலை நசுக்குவதற்கான வேலையை மோடி கும்பல் செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இதை தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னைக்கு பிரதமரை சந்திச்சிருக்காரு. அது எதுக்கான சந்திப்பா இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொங்கு அரசாங்கத்தில், அதாவது பெரும்பான்மையற்ற ஒரு அரசாங்கத்தில் சந்திரபாபு நிதிஷ் என்பவர்கள் 2 பேரும் குடைச்சல் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னோம். அதற்கான எந்த ஆரம்பமும் நம்ம கண் முன்னால் தெரியல. ஆனால் எதிர்கட்சி என்பது இவ்வளவு வலுவாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை, வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவத்தை செஞ்சது, ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ராகுல் பண்ணியிருக்கிறார். இதுக்கு இடையில இந்த தாக்குதல் இதுவே ஒரு மென்டலி ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை அமித்ஷாவுக்கும் மற்றும் மோடி இந்த இதர கும்பலுக்கெல்லாம் கொடுத்துருக்கும். இது தொடர்ந்து ஏற்கனவே இந்த சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறதுல நிதிஷ்குமாரும் ஆட்களை நிறுத்துவார், நாயுடு நிறுத்துவார் அப்படின்லாம் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் ஒத்தி வைத்து விட்டு ஓம் பிர்லாவுக்கே விட்டு கொடுத்து விட்டார்கள். இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு கேபினெட் மினிஸ்டர், ஒரு இணையமைச்சர், இதோட நாயுடு, அதாவது சந்திரபாபு நாயுடு தன்னுடைய தேவைகளை குறுக்கி கொண்டார். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய கனவு திட்டமான அமராவதியை ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகராக்குவது, அதற்கான வேலைகளை அவர் கடந்த ஆட்சி காலத்திலேயே செய்தார். ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலைகளை நிர்மூலமாக்கினார். அந்த வேலையை நிறுத்தினார்ங்கிறது மட்டும் இல்லாமல் அழுத்தி ஒழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணார். ஆனால் தன்னுடைய கனவை நிறைவேற்றுவதற்கான ஒப்பந்தத்தை, அதாவது தனக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் தர வேண்டும், அது போக சிறப்பு அந்தஸ்தும் கொடுக்கணும் அப்படிங்கிற உடன்படிக்கை அடிப்படையில் தான்
வந்து மோடியினுடைய எல்லா போக்குகளுக்கும், அதாவது அவருக்கு தேவையான அமைச்சரவை உருவாக்குவது, அதே மாதிரி ஓம் பிர்லாவை வந்து சபாநாயகராக்குவது, எல்லாத்துக்கும் இவர் ஒத்து போயிட்டார். ஆனா இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற இதே நேரத்திலே போய் அவசரமாக இந்த நிபந்தனை வைக்கிறார். நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுங்கள். அந்த 1,00,000 கோடி ரூபாயை உடனடியாக செய்யட்டாலும் கூட குறைந்தது 15,000 கோடி ரூபாயை உடனடியாக எனக்கு வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு நிபந்தனை வைத்திருக்கிறார். இது வந்து மோடிக்கு இன்னும் கூடுதல் நெருக்கடியை கொடுக்கும். அதாவது பிரச்சனையை இப்போதைக்கு சால்வ் பண்ணதுக்கு நான் 1,00,000 கோடி தாரேன் அப்படின்னு சொல்லி பேசி பைசல் பண்ணி விட்டுருக்காங்களே தவிர அவர்கள் நிறைவேற்றணுங்கிற எண்ணம், அதுலேயும் மாநிலங்களின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவது மோடியின் அகராதியிலே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. சந்திரபாபு நாயுடினுடைய தேவைகளை நிறைவேற்றினால்தான் கட்சியே நிற்கும். அப்போ அவசரமாக 15,000 கோடியை கொடுத்தாக வேண்டும், அல்லது அதுபோக அந்த 1,00,000 கோடியும் கொடுக்கணும். இதற்காக அவர் வந்து சிறப்பு அந்தஸ்தையும் கேட்குறார் ஆந்திர பிரதேசத்துக்கு. இப்போ இதையெல்லாம் செய்தால், இது போக நிதிஷ்குமாருக்கு பல கோரிக்கைகள் இருக்கு. அவரு சிறப்பு. அப்ப தனக்கும் சிறப்பு அந்தஸ்து, அதாவது பீகாருக்கும் சிறப்பு அந்தஸ்து கேட்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அக்னிவீர் திட்டத்தை திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் அகண்ட பாரத கனவுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கனவில் ஒவ்வொன்றாக அந்த கனவு கண்ட கண்ணில் இவர்கள் ஊசியை பாய்க்கிற வேலையை இந்த சந்திரபாபு நாயுடு தொடங்கி இருக்கிறார். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. இந்த குறிப்பிட்ட சந்திரபாபு நாயுடுக்கு மட்டும் 1,00,000 கோடி ரூபாயை இவர்கள் ஒதுக்கி கொடுத்தால், ஒரு தென் மாநிலம், வட மாநிலத்துக்காரர்கள், குறிப்பாக கவுபெல்ட்டை சேர்ந்தவர்கள் என்ன அதை எப்படி அணுகுவார்கள்? எங்களுக்கு என்ன, அதுக்கு என்ன பதில்? அவருக்கு 1,00,000 கோடி ரூபாய் கொடுங்க, அப்போ எங்களுக்கு எவ்வளவு அப்படிங்கிற கேள்விகள் வரும். இன்னொன்று, நிதிஷ்குமார் கூடுதலாக நெருக்குவார். இப்படி பல முனைகளில் இருந்தும் தாக்குதல்கள் இவர்கள் பக்கத்தில் வந்து நிற்கிது. ஸோ ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேரா, ஒரு ராஜபோகமாக இருந்து தான் நினைத்ததையெல்லாம் அறிவிக்கிற ஒரு சர்வாதிகாரியாக இன்று செயல்பட முடியாத நிலையில் மோடி இருக்கிறார். இந்த உளைச்சல், அதாவது ஒரு மன உளைச்சல் தொடர்ந்து இருக்கும். வெற்றி பெற்றாலும் கூட இவர்கள் தொடர்ந்து ஒரு மன நெருக்கடியோட இந்த ஆட்சியை தக்க வைக்கிற அந்த நெருக்கடியோட செல்ல வேண்டிய சூழல் இங்கே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி.